விசுவாசமாக ஜபம் பண்ணணும். நம்ம செய்யற ஜபத்தையும் மேல விசுவாசமா இருக்கணும். அப்படின்னா நம்ம ஜபம் பண்ணும் போது விசுவாசமா நம்ம ஜபம் பண்ணணும். இது நம்மளுக்கு ஏசப்பா நம்மளுக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசமாக நம்ம ஜபம் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம விசுவாசிக்கணும். இதை நம்ம ஜபம் பண்ணிட்டா தேவன் நம்மளுக்கு இதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். நம்பிக்கை இல்லாம நம்ம ஜபம் பண்ணக்கூடாது, நம்ம நம்பணும். நிறைய பேர் ஜபம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு அம்மா மழை வரக்கூடாது, ஏசப்பா இப்ப நான் வெளியில போறேன், மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்றாங்க. முக்கியமான விஷயமா நான் வெளியில போறேன், மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்றாங்க. ஆனா இப்போ அவங்க கொடை எடுத்துட்டு போறாங்க. அப்ப என்ன விசுவாசம் இருக்கு? அந்த மாதிரிதான் இப்ப நம்ம நிலைமைக்காக ஜபம் பண்றோம். இது நம்ம ஜபம் பண்ணிட்டு நம்ம வேற வழியா தேர்ந்தெடுக்கிறோம். சரி கிடைக்குதா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கணும். ஆனா அப்படி இல்லை. நம்ம எலியாவோட ஜபத்தின் போல அவர் எப்படி தேவன் மீது விசுவாசமாக ஜபம் செய்தாரோ அதன் போல நம்மளும் தேவன்